இப்போ இந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் டார்க் நைட் ஆஃப் தி சோல்ல அந்த 5 வருஷம் இருக்கும்போதே ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேன். பிசிக்கலா சரி, எமோஷனலா சரி, என்ன சொல்றது, சிக்காவும் இருந்தேன். ஃபுல்லா கம்ப்ளீட்டா வீசிங்லயே இருந்தேன். இந்த எமோஷனல் பிரிசிபிடேஷன் என்னால வேற எதுலயுமே கவனம் செலுத்த முடியல. எமோஷனலா பிரிசிபிடேஷன் ஆக 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 ஐ வாஸ் அ ஹார்ட் பேஷண்ட் அப்போ. ஸோ அந்த ஹார்ட்டும் எனக்கு வீக் ஆகிட்டே இருக்கு. ஹார்ட் வீக்காக வீக்காக மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்கு. என்னால வீட்ல வேலையே செய்ய முடியல. பிசிக்கல் ஒர்க் அப்பெல்லாம் மெய்ட் எல்லாம் கிடையாது. நானே தான் எல்லா வேலையும் செய்யணும். ஐ அம் நாட் ஏபிள் டு ஒர்க். அப்பெல்லாம் டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப், குடும்ப ஸ்திரீ. ஸோ அதெல்லாம் என்னால செய்யவே முடியல. ஓகே. ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னா, இந்த செல்ஃப் ரியலைசேஷன் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அந்த 5 வருஷம் டார்க் நைட் ஆஃப் தி சோல்ல இருக்கும்போது ஐ கேம் டு ரியலைஸ் இன்னும் 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 என்னை பத்தி நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்க நேரிட்டது. நிறைய அனலைஸ் பண்ணுவேன் என்னை பத்தி. இப்படிப்பட்ட ஒருத்தியா நானு அப்படின்னு நானே என்ன செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி செல்ஃப் கிரிட்டிசிசம் மோட்ல எல்லாம் இருந்திருக்கேன். அப்ப செல்ஃப் கிரிட்டிசிசம் மோட்ல இருந்து இருந்து ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சுன்னா, இருக்கிற வாழ்க்கையில ஹாப்பியா இல்ல, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வாழ முடியல, எனக்கு பிடிச்ச மாதிரியும் வாழ முடியாம ரொம்ப சஃபர் ஆகி அப்பதான் என்னாச்சுன்னா, அந்த என்ன சொல்றது, செல்ஃப் பிட்ரேயல் லைஃப், இதுக்கு மேல என்னால வாழ முடியாது அப்படின்னு டெசிஷன் எடுத்தப்பதான் செல்ஃப் அக்செப்டன்ஸுக்கே வந்தேன். அப்ப அந்த செல்ஃப் என்ன சொல்றது, பிட்ரேயல் லைஃப்ங்கிறத ரியலைஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அதை ரியலைஸ் பண்றதுக்கும் ஒரு கட்ஸ் வேணும். ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்காக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் ஒரு கட்ஸ் வேணும். ஓகேயா?